பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். 1 ராஜாக்கள் புத்தகத்திலிருந்து கேள்வி பதில்களை நாம் இப்பொழுது பார்க்கலாம். ஒன்று ராஜாக்கள் 7ஆம் அதிகாரத்திலிருந்து மொத்தம் 30 கேள்வி பதில்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. வாங்க பார்க்கலாம். கேள்வி எண் 1. சாலமோன் தன் அரமனை முழுவதையும் கட்டி முடிக்க எத்தனை வருஷம் சென்றது? விடை 13. 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கேள்வி எண் 2. சாலமோன் டேஸ் வனம் என்னும் மாளிகையையும் கட்டினான். விடை லீபனோன். 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 3. சாலமோன் கட்டின லீபனோன் வனத்தின் நீளம், அகலம் மற்றும் உயரத்தின் அளவு என்ன? விடை 100 முழ நீளம், 50 முழ அகலம், 30 முழ உயரம். 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 4. சாலமோன் கேதுரு மரத் தூண்களின் 4 வரிசைகளின் மேல் எதை கட்டினான்? விடை லீபனோன் வனம் என்னும் மாளிகையை. 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கேள்வி எண் 5. சாலமோன் கட்டின மாளிகையின் ஜன்னல்களின் வாசல்களும் சட்டங்களும் என்ன வடிவத்தில் இருந்தது? விடை சதுரம். 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். கேள்வி எண் 6. சாலமோன் தான் இருந்து நியாயம் தீர்க்கிறதற்கு நியாயாசனம் போட்டிருக்கும் ஒரு டேஸ் மண்டபத்தையும் கட்டினான். விடை நியாய விசாரணை மண்டபம். 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கேள்வி எண் 7. சாலமோன் பார்வோனின் குமாரத்திக்கு எந்த மண்டபத்தை போல ஒரு மாளிகையை கட்டுவித்தான்? விடை நியாய விசாரணை மண்டபத்தை போல. 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 7 மற்றும் 8ஆம் வசனங்கள். கேள்வி எண் 8. சாலமோன் யாரை தீருவிலிருந்து அழைப்பித்தான்? விடை ஈராம். 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். கேள்வி எண் 9. ஈராமின் தாய் எந்த கோத்திரம்? விடை நப்தலி. 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 10. ஈராமின் தகப்பன் எந்த நகரத்தின் கண்ணானாயிருந்தான்? விடை தீரு. 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 11. ஈராம் சகலவித டேஸ் வேலையையும் செய்யத்தக்க யுக்தியும் புத்தியும் அறிவும் உள்ளவனாயிருந்தான். விடை வெண்கல வேலையையும். 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். கேள்வி எண் 12. சாலமோனிடத்தில் வந்து அவன் வேலையை எல்லாம் செய்தவன் யார்? விடை ஈராம். 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம்.
கேள்வி எண் 13. ஈராம் கும்பங்கள் ஒவ்வொன்றிலும் பின்னலின் மேல் சுற்றிலும் எத்தனை வரிசை மாதுளம்பழங்களை செய்வித்தான்? விடை 2 வரிசை. 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். கேள்வி எண் 14. மண்டபத்தின் முன்னிருக்கும் தூண்களுடைய தலைப்பின் மேலுள்ள கும்பங்கள் டேஸ் வேலையாயிருந்தது? விடை லீலி புஷ்பங்களின் வேலையாயிருந்தது. 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். கேள்வி எண் 15. தேவாலய வாசல் மண்டபத்தின் வலது தூணுக்கு என்ன பெயர்? விடை யாகீன். 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 16. தேவாலய வாசல் மண்டபத்தின் இடது தூணுக்கு என்ன பெயர்? விடை போவாஸ். 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 17. தேவாலய வாசல் மண்டபத்தின் தூணுக்கு பெயரிட்டது யார்? விடை ஈராம். 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். கேள்வி எண் 18. டேஸ் சிகரத்தில் லீலி புஷ்ப வேலை செய்யப்பட்டிருந்தது? விடை தூண்களுடைய சிகரத்தில். 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். கேள்வி எண் 19. டேஸ் கடல் என்னும் தொட்டியையும் ஈராம் வார்ப்பித்தான்? விடை வெண்கல கடல். 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கேள்வி எண் 20. வெண்கல கடல் என்னும் தொட்டி எத்தனை குடம் தண்ணீர் பிடிக்கும்? விடை 2000 குடம். 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். கேள்வி எண் 21. எவைகளுக்கு சவுக்கைகள் உண்டாயிருந்தது? விடை வெண்கல ஆதாரங்களுக்கு. 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். கேள்வி எண் 22. உருளைகளின் வேலை டேஸ் உருளைகளின் வேலைக்கு ஒத்திருந்தது? விடை இரதத்து உருளைகளின் வேலைக்கு. 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கேள்வி எண் 23. உருளைகளின் அச்சுகளும் சக்கரங்களும் வட்டங்களும் கம்பிகளும் எல்லாம் டேஸ் வேலையாயிருந்தது? விடை வார்ப்பு வேலையாயிருந்தது. 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். கேள்வி எண் 24. ஈராம் எத்தனை வெண்கல கொப்பரைகளை உண்டாக்கினான்? விடை 10. 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். கேள்வி எண் 25. ஒவ்வொரு கொப்பரை எத்தனை குடம் பிடிக்கும்? விடை 40. 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க.
அப்போ தான் நாங்கள் எப்போல்லாம் வீடியோஸ் போடுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு லைக் தான் இந்த மாதிரி எங்களை வீடியோஸ் போட உற்சாகப்படுத்தும். வேதாகம தேர்வு எழுதும் உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். கேள்வி எண் 26. கடல் தொட்டியின் கீழே எத்தனை ரிஷபங்கள் இருந்தன? விடை 12. 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 44ஆம் வசனம். கேள்வி எண் 27. கர்த்தரின் ஆலயத்துக்காக ஈராம் செய்த எல்லா பணிமுட்டுகளும் டேஸ் வெண்கலமாயிருந்தது. விடை சுத்தமான. 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம். கேள்வி எண் 28. தாவீது எவைகளை பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்து கொண்டான்? விடை வெள்ளி பொன் பணிமுட்டுகள். 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். கேள்வி எண் 29. தாவீது பரிசுத்தம் பண்ணும்படி நேர்ந்து கொண்ட வெள்ளியையும் பொன்னையும் பணிமுட்டுகளையும் சாலமோன் எங்கே கொண்டு வந்து வைத்தான்? விடை கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களில். 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 51ஆம் வசனம். கேள்வி எண் 30. யோர்தானுக்கு அடுத்த சமனான பூமியிலே சுக்கோத்துக்கும் சர்தானுக்கும் நடுவே டேஸ் தரையிலே சாலமோன் சகல பணிமுட்டுகளை வார்ப்பித்தான்? விடை களிமண் தரையிலே. 1 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 46ஆம் வசனம். இந்த வீடியோ மூலம் வேத வசனங்களை கற்றுக்கொண்ட உங்கள் அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் தாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமேன்.